போராட்டம் என்பது ஒரு யுத்தம். அந்த யுத்தத்திலே நம்ம விசுவாசிக்கணும். ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்கிறார், மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் எனக்கு முன்பாக செல்கிறது, கோணலானவளை செவ்வையாக்குகிறவர் எனக்கு முன்பாக செல்கிறார், தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக செல்கிறார், எப்பொழுதும் அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது, ஒரு உற்சாகத்தின் ஆவி நம்மை தாங்கும் பொழுது நாம் ஜெய வீரர்களாக சென்று கொண்டே இருக்கலாம். எல்லா போராட்டத்திலும் நம்ம ஜெயிக்கணும். அதே உலகம் பார்க்குது. போராட்டத்தின் போது பின்வாங்கி போயிடக்கூடாது, தோத்திரக்கூடாது, வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நோய்வாய்ப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாம் பாருங்க, ஒரு தலைவன் சரியா நிக்கணும். தலைவன் தோஞ்சிட்டான் அப்படின்னா, தலைவன் சோர்ந்து போயிட்டான்னா குடும்பம் சோர்ந்து போயிடும். ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவனோ, ஒரு நாட்டுக்கு தலைவனோ, எதற்கா நீங்க தலைவனாக இருக்கலாம், ஆனா தலைவன் எந்த காரணத்தை கொண்டும் முகம் சோர்ந்து விடக்கூடாது, அப்படி நிக்கணும். யுத்தத்தை நடத்துகிறவர்கள் நீங்கள், சரிங்களா? உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, சோராம நின்று ஜெயித்து காட்டணும். அப்பதான் நீங்க ஜெய வீரன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது விசேஷித்த ஆவி.